வீடியோ பார்க்குற நண்பர்களே, இது வந்து ஒரு 3 பெண்ணை ஒரு குடும்பத்தில் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு வந்து பொண்ணு கொடுத்தாலே போதும், எங்களுக்கு சீர் வரிசை தேவையில்லைன்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டார்கள். போய் அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கோம். அப்படி இருந்து அவங்க பாடுபட்டு சம்பாரித்து பொழச்சுக்கிறக்கையில் அவங்களுக்கு வந்து தொல்லையும் துரட்டும் அதிகமாக கொடுக்குறார்கள். வேலைக்கு போக, சம்பாரித்துக்கு வர, சாராயத்தை குடிக்க, பிராந்தியை குடிக்க, சீட்டு விளாட, குடும்ப நிம்மதியை கெடுக்க, சண்டை பிடிக்க, இதே பிரச்சனையாக இருக்குது அந்த 3 பேர்த்துக்கும் ஒரே குடும்பத்தில். அப்படி இருக்கையில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மாமன் மச்சினி தகராறு வந்து 3 தடவையும் பிரச்சனை வந்துச்சு. போய் தாசா பண்ணி பேசி வந்தோம். மறுபடியும் தொல்லை மேலே தொல்லை கொடுக்குறாங்க. அதனால் ஃபோனில் பேசுகிற நண்பர்களே அனைவரும் பாருங்கள். ஹலோ, யார் மச்சானா? எப்போ வந்தீங்க? இப்போத்தான் வந்தீங்களா? வாங்க, உங்களுக்கு தான் இன்றைக்கி வரப்பு. ஏண்டா முட்டாள் 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 அறிவேட்டவனே, மகாலட்சுமி, தனலட்சுமி, முத்துலட்சுமிண்டு 3 பெண்களையும் மீனாட்சி விளக்கு, காமாட்சி விளக்கு, பொன் விளக்கு, குத்து விளக்கு, வீடு நிறைஞ்சது ஒளி விளக்குண்டு மகாலட்சுமி 3 பேர்த்தையும் உங்கள் வீட்டில் ஒரே வீட்டில் கட்டி கொடுத்தமாடா. எங்கள் ஆத்தாளுங்க அப்பனும் உங்கள் எந்த இதைத்தையும் கண்டுக்க 3 பேர்த்தையும் ஒரே வீட்டில் திருமணம் பண்ணி கொடுத்தாங்களோ தெரியலை. ஏண்டா அறிவு கட்ட முண்டோங்க, ஏலாம் பொழப்பு தெரியலையா? சிந்திச்சு பார்க்க மாட்டியா? யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? ஏண்டா அறிவு கட்ட முண்டோம்? எங்கடா உடனே உன் தம்பி என்னடா செய்கிறீங்க? எல்லாம் பொழச்செய்வார். நாங்கள் சின்ன ஆளுகளாக இருந்தாலும் நீங்கள் பொழைச்சதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. வாங்கி குடிக்க வட்டியும் இல்லாமல், ஆக்கி திங்க சட்டியும் இல்லாமல் நீங்கள் பொழைச்சிங்களாடா அறிவு கட்ட முண்டங்க. இப்போ போய் சண்டை பிடிக்கிறீங்களா, சத்தம் பிடிக்கிறீங்களா, அடிக்கிறீங்களா, மல்லு கட்டுறீங்களா? என்னடா நினச்சிக்கிருக்கீங்க? உன்னையெல்லாம் மாமே மச்சினிண்டு அக்கா உரிசி அழகரு, அதை பிடிக்கிற வல்லவர், தங்கச்சி உரிசின் தருமரு, தப்பு கொட்டுற பறையரு, நான் ஓன் தங்கச்சி உரிசி இடையரு, எலி பிடிக்கிற குறவருண்டு உங்களை பூரா பாசமாக இந்த இதயத்தில் ஒரு சைடில் பதிஞ்சு வச்சுருக்கோம்டா. மாமி மச்சினிண்டு உறவுகளை இந்த மாதிரி நீங்கள்லாம் நினச்சி பார்க்க நேரம் கட்டு போய், ஒத்து பார்க்க நேரம் கட்டு போய், பாசமுண்டா என்ன, பந்தமுண்டா என்ன, சொந்தமுண்டா என்னன்னு தெரியாமல் நீ குடும்பத்தில் எந்த நேரமாக அடிக்க, மல்லு கட்ட, சண்டை பிடிக்க, ஓடிப்போங்கன்ற இல்லாமல் இங்கே கொடிக்கு பூசணிக்க கணத்தா கிடக்கு. நாங்கள் வச்சு கஞ்சி ஊற்ற மாட்டோமா? 3 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் நாங்கள் கஞ்சி ஊற்றுவோம், தண்ணி ஊற்றுவோம், வேணும்ன்றதை செஞ்சு கொடுப்போம். நீலாம் என்ன அறிவியலோடு இருக்குன்னு பாரு, மூளைகட்ட முட்டாளுகா. இந்த காலத்தில் போய் ஏண்டா அப்படி இருக்கைய? எட்டாத கனியை பார்த்து கொட்டாய் விட்டால் எட்டுமா? இந்த கல்யாணம் முடிக்க போகிறேன், நான் கல்யாணம் முடிக்க போகிறேன், ஓடிப்போங்க நேமில். உன் மூஞ்சி வந்த லட்சணத்துக்கு, உன் முகர வந்த லட்சணத்துக்கு நீ பொழப்பு கொண்டாட்டிருந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு வப்பாட்டிருந்தா. அவச்சு கொட்டி முன்னுக்கு வச்ச வாயை திறந்து கிரமம் பண்ணாரோ, அதை தூக்கி அங்கிட்டு வச்ச மாய மூடி கிரமம் பண்ணாரம்னாடா. முண்டக்கண்ணி மாதிரியா தனக்கு மூஞ்சி வச்சவங்க இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க. பற்றி விட்டுட்டு போடா. எங்கள் அக்கா தங்கச்சி என்ன உட்காந்து கத்திங்கிறாங்க வீட்டில். அதுக்கு பாட்டுக்கு கொத்த தூக்கி களை எடுக்கிறதுக்கு, தோட்டத்து வேலை செய்யுது, காட்டு வேலை செய்யுதுங்க. தோட்டம் இருக்குது, காடு இருக்குது, வீடு வாசல் இருக்குது, பிள்ளை விட்டி இருக்குது, ஆணுக்கு பொண்ணுக்கு பொண்ணு அம்பிட்டு வச்சு அதுக்கு பொழைச்சிக்கிறேங்க. நீங்கள் எங்கிட்ட விட்டு கூட போங்கடா. என்ன நீங்கள் என்ன மாதத்தில் பிடுங்க போகிறீங்க? ஒரு மாதத்தில் தழுக்கு வைக்க போகிறீங்களா? ஒரு மாதத்தில் அதை பிடுங்கி வைக்க போகிறீங்களா? போங்கடா. பிள்ளைகள் சில வச்சு அதை பார்த்து பொழைச்சிக்கிறேங்க வேலை செஞ்சு. அதுக்காக பெருமை கொட்டு கோரியாக்கும். பெருமை பெரிய வேலையும் நான் கொடுத்தது ஓட்டக்கலையும்ட்டு ஆக்க சட்டியும் இல்லாமல் வாங்கி குடிக்க வட்டியும் இல்லாத நாய், பராளி நாய். இதெல்லாம் மனசு கணக்கா சம்சாரி புத்தி வச்சு சம்சாரித்தனமாக இருந்து ஊர் நாட்டு நடப்பு தெரிஞ்சு ஊர் உலகம் தெரிஞ்சிருந்தா தாண்ட உனக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்க போகுது. ஆடா, அறுவாளத்துக்கு வந்துன்னா 3 பேர்த்தையும் தலையை துண்டாக வெட்டி போடுவேன், தெரியுதா? ரேசு மாசாலில் துண்டாக வெட்டி போடுவேன்டா. இதோட அழிஞ்சிட்டு கூட போகுண்டு. வீடியோ பார்க்குற நண்பர்களே நன்றி, வணக்கம். இது ஒரு பொண்ணு தகராறு. அனைவருக்கும் பாருங்கள்,
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.